ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோத், ஹே, வாவ், ஹே, இந்த 4 எழுத்தையும் யெகோவா என்று சொல்லி சொல்லுகிறோம். நம்முடைய ஆங்கில வேதாகமத்திலே LORD, இந்த 4 எழுத்துக்களும் கேப்ஸில் வந்திருந்தா, அதாவது போல்டு லெட்டரில் இருந்தால், அந்த ஆங்கில வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை யெகோவா. ஒருவேளை எல் மட்டும் கேபிட்டல் இருந்து ORD ஸ்மால் எழுத்தில் இருந்தா, அதற்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை அடோனாய். கர்த்தர் என்று சொல்லி தமிழில் போலில் போட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எபிரேயத்தில் அந்த இடத்துல யெகோவா என்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். யெகோவா என்பது அவருடைய பர்சனல் நேம். அதற்குள்ளே எவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கிறது. யெகோவா அவர் யார் என்று சொன்னால் கிபோர் மில்ஹமா. யெகோவா கிபோர் மில்ஹமா, யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். கிபோர், கிபோர் என்று சொன்னால் வலிமை, வல்லமை. மில்ஹமார் என்று சொன்னால் யுத்தம், போராட்டம் என்பது. யெகோவா கிபோர், வல்லமையானவர். எதிலே வல்லமையானவர்? யுத்தத்தில், மில்ஹமா. இப்ப யெகோவா கிபோர் மில்ஹமா என்பதனுடைய மொத்த பொருள் திரும்பவும் சொல்லுகிறேன், யுத்தத்தில் பராக்கிரமம் செய்யும் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் என்பது அதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. 24ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தில் யெகோவா கிபோர் மில்ஹமா என்ற பதத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. யார் இந்த யெகோவா? அவர்தான் கிபோர் மில்ஹமா, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர்தான் மகிமையின் ராஜா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஏசாயாவினுடைய வார்த்தைகளையும் நாம் படித்து விடலாம். 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கவனித்தீர்களா? கர்த்தர் யுத்த வீரன், பராக்கிரமசாலி. இவர் கெர்ஜித்து முழங்கும் பொழுது சத்துருக்கள் விரட்டப்படுகிறார்கள், சத்துருக்கள் ஓடிவிடுகிறார்கள். சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களையும் அவர் விரட்டுகிற தேவனாய் இருக்கிறார். மிகுந்த சத்துருவினுடைய போராட்டத்திலே, பிடியிலே நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், சத்துருவின் போராட்டம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு நமக்கு வேதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யெகோவா. அவர் கிப்போர் மில்ஹமாவாக நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே யுத்தம் செய்து நமக்கு வெற்றியை தேடித் தருகிற ஒரு தெய்வமாகவே அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இதற்கு இன்னும் ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் உள்ள வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கவனித்தீர்களா?
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். செங்கடல், பார்வோனின் சேனை என்ன செய்வது? நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் செய்வதெல்லாம் ஒன்றுதான், நம்மை தேவனுடைய கரத்தில் சமர்ப்பிப்பது மட்டும்தான் நாம் செய்ய முடியும். நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதை நாம் பார்ப்போம். We are just spectators. பார்வையாளர்கள் மட்டுமே. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பட்சத்தில் நமக்காக நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் செய்ய வேண்டிய யுத்தத்தை எனக்கு பதிலாக பராக்கிரமம் செய்கிற, யுத்தத்தில் வல்லமையுள்ள ஒரு தேவன் செய்கிறார். His name is Jehovah. Is one of the attributes is கிபோர் மில்ஹமா என்பதாகும். அவர் செய்கிற யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். இந்த பூலோகத்தில் அவர் வந்தார் என்று சொல்லுகிறோம். அதையே நான் இப்படி சொல்கிறேன், பிறந்தார். கிறிஸ்துவினுடைய பிறப்பை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மாதமாய் இந்த மாதத்தை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன புரியணும்? உண்மையாகவே அந்த ஜெகோவா என்கிற தேவன் கிப்போர் மில்ஹமாவாக இந்த பூலோகத்தில் வந்தாரா என்கிற கேள்விக்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது, அவர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை ஆண்டவர் புரிய வைப்பதற்காக கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். அவர் பிறந்தார், பாவமில்லாதவராக பிறந்தார், மரித்தார், சிலுவையிலே மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையை திறந்து கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பவுலினுடைய வார்த்தைகள் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் படித்தோம் என்று சொன்னால், இயேசு யுத்தத்தில் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதற்கு மேல் நாம் புரிந்து கொள்வதற்கு வேறு வசனங்கள், வேறு ஆதாரங்கள் நமக்கு தேவையில்லை. துரைத்தனங்களின் மேலும் அதிகாரங்களின் மேலும் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் வெற்றி சிறப்பதற்காகவே கிறிஸ்து பூலோகத்தில் பிறந்தார். நாம் என்ன அறிக்கை செய்யலாம்? யெகோவா தேவனே, கிப்போர் மில்ஹமா என்றதான அந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்வதற்காக, நீர் யுத்தத்தில் பயங்கரமானவர், வல்லமுள்ளவர் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தீர். கிறிஸ்மஸ், அவருடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் நீர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்பதை எனக்கு புரிய வைத்தது. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சத்துருவினுடைய தொந்தரவுகள் வந்தாலும் நான் சும்மா இருப்பேன். நீர் எனக்காக யுத்தம் செய்வீர். காரணம், யூ ஆர் கிப்போர் மில்ஹமா. யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், நமக்கு வெற்றியை தேடி தருகிற கர்த்தர். கிறிஸ்துவை என்றைக்கு நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் தொடர் வெற்றி. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தோற்றிருப்போமா என்று சொல்லி கேட்டால் அதற்கு பதில் இல்லை. தோல்வி என்பது நமக்கு இல்லவே இல்லை. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக இருப்பார் என்று சொன்னால் வெற்றியும் ஜெயமும் எப்பொழுதும் நம்முடையதாகவே இருக்கிறது. காரணம், கிப்போர் மில்ஹமா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இந்த பூலோகத்திலே கிப்போர் மில்ஹமாவாக எங்களுக்காக அவதரித்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் நாங்கள் வெற்றியை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம், யுத்தம் செய்வது நீர். நாங்கள் சும்மா இருந்து யுத்தம் செய்கிறதான உம்மை பார்த்து கொண்டு நீர் எங்களுக்கு தருகிற வெற்றிக்காக ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் பிறந்தீர் என்று சொன்னால் நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். எங்களுடைய ஆசீர்வாதமே நீர்தான். எங்களுடைய சந்தோஷமும் நீர் மட்டும் தான் ஆண்டவரே. எங்களுடைய வெற்றி
ஆசீர்வாதம், சந்தோஷமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவை எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.